ஃப்ரெண்ட்ஸ், இது ஏரலில் இதுதான் பாலம். நம்ம பார்த்தோம் அந்த பாலத்திலேருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் ஆயிட்டு. ஆனால் இன்னும் ஒரு நார்மல் இதுக்கு வரல. இது பார்த்திங்கன்னா இதுதான். ஹலோ பாஸ்டர், எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். இங்கே நீங்கள் ஏரல் வந்து இந்த மக்கள்லாம் விசிட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது பாஸ்டர்? மக்கள் எவ்வளோ பேர் என்னென்ன சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? மகிமைப்படுவாராக. நான் கோவாலேருந்து வந்திருக்கிற செயின் பாஸ்டரோட நான் வந்தேன். எனக்கு உடலுக்கு கொஞ்சம் சரியில்லை. வீட்டில் ஒரு நாய் 3 பூனைகள் எல்லா அதுகள் சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அநேக காரணங்களை வச்சு எனக்கு விசிட் பண்ண முடியாத சூழ்நிலையில், பாஸ்டருக்கு ஒத்தாசை பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் கிளம்பி போகிற மாதிரி இருக்கிறேன். இது ஏரல் பகுதி. இதில் நான் எத்தனையோ ட்ரிப் வந்திருக்கிறேன். வந்து பார்க்கும்போது எல்லா ஜனங்களுடைய பிழைப்பு கெடுத்த காரியங்கள் எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே புதுசாக தான் அப்படி கட்டிக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று நினைப்பதற்கு கூட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்லன்னு சொல்லி இயேசுவை ஃபாலோ பண்ணவங்க சொன்னாங்க. இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறது? நம்ம ஒன்றுக்கு உதவாதவங்க. இந்த மக்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இரக்கமாக இருக்குது. இரக்கமாக இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? இப்போ நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனோம். நாங்கள் 2 பேர் சாப்பிட்ருக்கோம். பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் 3 அவங்களுக்கும் சேர்த்து 3 பேருக்கு பே பண்ணிட்டாங்க. அங்கே சிஸ்டர் பானுமதினு ஒருத்தரை சந்திச்சாங்க. வர்ற நேரம்லாம் அவங்கள சந்திக்கிற கண்ணோட நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போவோம். அங்கே வேலை செஞ்சாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்னொரு ஹோட்டல் போனால் அங்கே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தா இங்கே ஹோட்டல் போனோம். அப்போ அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ பாஸ்டர் எங்களுக்கு சாப்பாடு பைசா கொடுக்குறாங்களா? நாங்கள் 200 ரூபாய் எடுத்து அந்த சிஸ்டர் கையில் கொடுத்து, சிஸ்டர் அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க சிஸ்டர். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த சிஸ்டருடைய குழந்தைக்கு இந்த ஃப்ரூட்டு தண்ணி இப்படிலாம் வந்ததுனால அந்த தண்ணி இதெல்லாம் கலந்து குடிக்கக்குள்ள அதுலேயே இருந்தாலும் வீடு ஃபுல்லாக தண்ணி. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழை கொடுப்போம். வீட்டுக்காரர் கொட்டினார். அதுவும் தண்ணி போடுவார் போல இருக்குது. பாடி சம்பளம் தான் கொடுப்பாரு. அப்போ இந்த சிஸ்டர் வேலை செஞ்சால் தான் ஒரு குழந்தையும் பையனையும் காப்பாற்ற முடியும். இந்த தண்ணி பிரச்சனையில் அவங்களுக்கு என்ன ஆகிட்டு, வைரஸ் எல்லாத்தையும் தூத்துக்குடி டிஎஸில் கொண்டு போய் 3 டேஸு ஐசியூவில் வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் 1 வீக்குக்கு மேலே வார்டில் வச்சுருக்குறாங்க. அது சம்பாதிச்சா தான் அந்த பையனையும் காப்பாற்ற முடியும். ஸ்கூலுக்கு போகிற பையன் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்து அந்த குழந்தைய வீட்டில் வச்சுட்டு நான் பழையபடி வேலைக்கு வந்துடுறேன். இந்த சர்வ் பண்ணுறதுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க? அந்த சர்வ் பண்ணுற சம்பளத்தை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கேட்கறதுக்கு எல்லாம் விசாரிக்க எனக்கு இஷ்டம் வரல. ஏன்னா மனசு தாங்கலை. அது என்ன பண்ண முடியும்? ஏதோ பெரிய கைகள் ஆண்டருடைய அன்பை நினைச்சு யார் காய்கள் கொடுத்து ஒருவேளை ஃபஸ்ட்டு ஜெயின் ஆபிரகாம் மூலமாக ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கல, தயவுசெய்து இந்த பகுதியில் வந்து அந்த ஏழைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம மெடிக்கல் போனோம். எஸ்ரா எனக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் தெரியும். ரொம்ப ட்ரிம்மாக பார்க்குறக்கு நல்ல ஃபேராக நீட்டாக இருப்பார். பாளையங்கோட்டையில் மெடிக்கல் வச்சுருந்தார். அது சரியாக ரன் ஆகலை. புது ஏரியா அப்படி கொண்டு இங்கே வச்சார். நல்லா வச்சுருந்தார். இப்போ பாருங்கள், தண்ணியில் அவ்வளோ மெடிசனும் போயிட்டு இதெல்லாம் எல்லாம் அடிச்சு போயிட்டு அவரை பார்க்கும்போது ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறாரு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்னும் உங்கள் மெடிக்கலில் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு. கொஞ்சம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இவர் மட்டும் இல்லையே, போனமானா நிறைய பேர் இவங்களுக்கெல்லாம் யார் ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இருதயம் உள்ளவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மக்களுடைய கண்ணீர் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி உள்ள ஏதோ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டுடைய அன்பை சொல்கிறோம். இனி கொஞ்சம் சுதாரிங்க, அவருடைய காரியங்களை தெரிந்து நீங்கள் வாழ பாருங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த பகுதிகளெல்லாம் ஆண்டவர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஏசப்பா அவர் இயற்கைக்கு உட்பட்ட உதவிகளை செய்து அன்பை பற்றி சத்தியத்தை பற்றி அவர் பேசுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மளால் செய்யவே முடியாது. அதை செய்து என்ன செய்கிறாரு? தெய்வத்தினுடைய வல்லமை, அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒழுங்குகளை அவர் சொல்கிறது நம்ம வேதத்தில் இப்போ வாசம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்திற்கு நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் என்ன சொல்கிறார்? 2 சட்டத்தில் ஒரு சட்டம் கொடுக்குறாங்க. இந்த சின்ன காரியத்தில் நீ உண்மையாக இருந்தால் பெரிய காரியத்துக்கு உண்மை நான் என்ன செய்வேன், கொடுக்க முடியாது செய்வேன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும்? அதனால் இந்த பகுதிக்கு ஜெயின் ஆபிரகாம் பாஸ்டர்